பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 23வது அதிகாரம் 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என கண்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். அவன் ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு இடத்தில் இருப்பதையும் மரணம் அவனை சூழ்ந்திருப்பதையும் தேவன் அவனை விடுவிப்பதையும் அவன் சொல்லுகிறான். ஒரு மரணத்தின் நிழல் தாவீதோடு கூட நெருங்கி பயணம் செய்தது. ஆனாலும் தாவீதை மேற்கொள்ள முடியவில்லை. காரணம், தேவன் அவனோடு கூட இருக்கிறார். என கண்பானவர்களே, அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த கடினமான பாதைகளை கடந்து போகும்போது நம்மளை அறியாமலேயே ஒரு பயம் வந்துடும். இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்கு எந்த தீடாது என்று நீங்கள் நம்புங்க. ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்க்கும்போது எந்த மிருகங்களும் தன்னுடைய ஆடுகளை சேதப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக மேய்ப்பர்கள் தன்னுடைய கையிலே கோலை வைத்திருப்பார்கள், தடியை வைத்திருப்பார்கள். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாக்க உமது கோலும் உமது தடியும் என்ன செய்தது? என்னை தேற்றினது. என கண்பானவர்களே, நீங்கள் மரண பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை, நான் இருக்கிறேன்ப்பா, கூட நான் இருக்கிறேன்ப்பா, நீ பயப்படாமல் நடந்து போ, உன்னை எந்த மிருகமும் உன்னை சேதப்படுத்தி விட முடியாது. காரணம், கர்த்தர் நம்மை பாதுகாப்பவர். கர்த்தர் தன்னை பாதுகாப்பவர் என்று அவன் நம்பினான். வேதம் சொல்லுதுங்க, ஒரு நல்ல மேய்ப்பன் எல்லா நேரங்களிலும் ஆடுகளோடு இருப்பதை போல ஆண்டவராயிருக்கிற இயேசு ஒரு நல்ல மேய்ப்பனாய் நம்மளோடு கூட இருக்கிறாருங்க. யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறான். 14வது வசனம், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல, நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை அறிந்திருக்கிறேன், உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளில் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த நான் விடமாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 10வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் கர்த்தர் நம்ம மேய்ப்பராய் இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவனும் என் கையிலிருந்து
உன்னை பறித்து கொள்ள முடியாது. நீ என் பாதுகாப்பில் இருக்கிற. தாவீது தேவனை நம்பினார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று. இந்த கால வேளையில் எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை நம்புவோம். என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் கர்த்தர் இருக்கிறார்னு நம்புங்க. எல்லா பயத்தையும் உங்களை விட்டு அகற்றி விடுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேற்றுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீர் இங்கே கூட இருக்கிறீங்கப்பா. உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேற்றட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.